வெல்கம் பேக் டு பிக் டாக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயங்கரமான டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் தான். இந்த டாஸ்கில் ஒரு படி மேலே போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே உடஞ்சி வெளியே வர்றாங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் குணம் வந்து வெளியே வருதுன்னு தான் சொல்லணும். இதில் தீபக் வந்து எப்படா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இதில் ஆளாக சூஸ் பண்ணது வந்து பவித்ராவை. ஸோ பவித்ரா ரொம்பவே சாஃப்ட் ஹார்ட்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பவித்ரா கிட்ட போய் நின்று வந்து பவித்ராவை ட்ரிகர் பண்ணுறாங்க. எந்த விஷயத்த சொல்லி அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த டால் டாஸ்கில் 5 பேர் அவுட் ஆக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீ வந்து ஸ்டேஜில் நின்று ஒன்றுமே தெரியலன்னு சொன்னது வந்து பொய் தானே, அப்போ நீ அதை வேணும்னு தானே பண்ணின, அதெல்லாம் உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பவித்ராவை ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு தீபக்கு. ஸோ இதில் பவித்ரா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி சமாளிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் உடஞ்சிடறாங்க பவித்ரா. ஸோ இதை ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்கே வந்து அவங்க நான் இதை செய்யலைன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஹர்ட்டான விஷயத்தையே திரும்ப பேசும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்போ நீ சொல்லு ஒத்துக்கோ, நீ மேலே அவன் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்கோ அப்படின்னு தீபக் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமைக்கவே தெரியாது, உனக்கு சமைக்கிறதுக்கே வந்து உனக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுல கடைசியில் அட்லாஸ்ட் பார்த்தோன்னா பவித்ரா அழுதுடுறாங்க. இது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது என்ன தான் வந்து டெவில் சைட்லேருந்து ட்ரிகர் பண்ணாலும் அழக்கூடாது, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏஞ்சலா. ஸோ அந்த விஷயத்தில் பவித்ரா வந்து சமைக்கிறப்போ அந்த மாதிரி இடத்துல போய் நின்று அவர் வந்து ஒரு மாதிரி ட்ரிகரிங்காக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுமே பவித்ரா உடஞ்சிடுறாங்கன்னு தான் சொல்லணும். உடஞ்சி இவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி நாள் தான் கேமு, இன்றைக்கே வந்து ஒரு ஆள் உடஞ்சிடுறாங்க. ஸோ உடஞ்சி அழுது பயங்கரமாக ஒரு மாதிரி கன்சோல் பண்ணுறாங்க எல்லோரும் வந்து யாரையும் வந்து கிட்ட வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னதுமே அவங்க பாத்ரூம் போய் அங்கே போய் அழுகிறதுக்காக போயிடுறாங்க பவித்ரா. ஸோ பாத்ரூம் போய் அழப்போன இடத்துல இந்த டெவில் டீமில் இருக்க நம்ம தீபக்கும் அண்ட் தர்ஷிகாவும் போய் கதவெல்லாம் தட்டுறாங்க, வெளியே வா அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் வர்றாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து இன்னும் வெளியே வரல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து சத்யா கிட்ட போய் நின்று வந்து உனக்கு ரோஷம் இல்லையா, நீ எல்லாம் என்ன கேம் விளாடுற அப்படின்ற மாதிரி முத்து வந்து சத்யாவை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து ரொம்ப வந்து சுவாரஸ்யமாகவும் ரொம்ப தீவிரமாகவும் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா யார் என்ன செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஹவுஸ்மேட்ஸ் என்ன ஆக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, அப்படியே வந்து ஆப்போசிட்டாக திரும்ப மாறுன்ற அந்த சூழ்நிலை வரும். அப்படி மாறும்போது என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து யாரும் இன்னும் யோசிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கேமை நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பவித்ராவோட இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி என்ன தோணுது, இவங்க விளாடுற விதம் சரியா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இந்த சேனலோட நேம் பிக் டாக் தமிழ். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.